இன்னைக்கு நாம 2023 வருஷம் ரிலீஸ் ஆன கிடேகா அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொன்லைன் பத்தி எல்லாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு அடர்ந்த பணப்பகுதிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு பொண்ணு அல்பாயசுல இறந்து போயிட்டா. அதனால அந்த பொண்ணோட பணத்தை புதைக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் சுடுகாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க போனதும் ஒரு குழி நோண்டி இந்த பொண்ணோட பணத்தை போட்டுட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால கூட வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ குழியை விட்டு மேல வந்துரு, ஏன்னா மழை பெஞ்சுச்சுன்னா உன்னால மேல வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா மேல வர முயற்சி பண்றப்ப டக்குன்னு கால் தவறி அந்த பொண்ணோட மேலேயே விழுந்துட்டாரு. இதனால அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பதத்தத்தோட பாத்துட்டு இருக்கப்ப இது தெரிப்பட்டு வராது, இந்த ஆட்டத்தை இங்கே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அல்லாவோட வசனங்களை கூற ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு போத அந்த மழையானது குறைய ஆரம்பிக்குது. அதுக்கடுத்த ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த பொண்ணோட பணத்தை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணோட சப பெட்டியில இருந்து அந்த பொண்ணோட கை மட்டும் வெள்ள வர மாதிரி தெரியுது. அடுத்ததா 4 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. சிட்டியில ஹீரோ வந்து ஒரு மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த ஊர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு போய் ஹீரோப்ப பார்த்துட்டு இருப்பாரு. டேய் எப்படா இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, ஆமாடா ஜெயில இருந்து வந்து ரொம்ப நாள் ஆகல, இப்பதானே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமாங்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஆனா லாஸ்டா ஒரு பொண்ணோட பேய் ஓட்டுறப்ப அந்த பொண்ணுக்கு இறந்து போயிட்டா. அந்த பொண்ணை ஹீரோ தான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோப்ப ஜெயில புடிச்சு போட்டாங்க. இப்பதான் மனுஷன் ஜெயில இருந்து வந்துட்டு மெக்கானிக்கா தன்னோட பேடையை பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கேக்குறாரு, ஆமா நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நம்ம ஊர்ல ரத்னா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு வந்து பாத்தனா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. ஊருக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணோட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுட்டு அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயம். நைட்டானா அந்த பொண்ணு தூங்கவே மாட்டா, கத்திக்கிட்டே கிடக்குறா. அது மட்டும் இல்லாம காயம் சொன்னல அதுல இருந்து புழுலாம் வந்துட்டு இருக்கு. எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோம், ஆனா அவங்க ஏதோ கோயிலுக்கு போய் மந்திரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ தான் பேய் ஓட்டுற ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, அதான் உனக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காரணம் என்னன்னா இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்காரு. அதனால ஹீரோக்கு சுத்தமா கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. நான் பேய் ஓட்ட வரமாட்டேன், நீ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட அனுப்பி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே ஹீரோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. அப்போ வந்து பார்த்தா ஹீரோ பக்கத்துல ஒரு துணியால சுத்தப்பட்ட ஒரு பொண்ணோட பேய் நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த பேயை பாருங்களா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து ஹீரோட பக்கத்துல குறிப்பா ஒரு தலைமையில ஏறி நின்று நடக்கிற மாதிரி தெரியுது. டக்குனு ஹீரோ கனவுல இருந்து எஞ்சி பாக்குறாரு. பக்கத்துல அந்த பொண்ணோட பணம் இல்ல. ஓகே இது நம்ம எல்லாம் கண்டது கனவு தான் போல இருக்கு அப்படின்ட்டு படுக்க ஆரம்பிக்கிறப்ப ஹீரோட பேரை சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு ஒரு குரல் கேக்குது. யாரும் சொல்லி பார்த்தா ஹீரோட பக்கத்துல அந்த ரத்னா அப்படின்ற பொண்ணு உட்கார்ந்துருக்கா. இந்த பார்த்தோன்னே ஹீரோக்கு என்ன பண்றானா, இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாது, உடனடியா அந்த பொண்ணை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொற்ற மழையில வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா அந்த விபத்தை தாண்டி தான் ஹீரோ போயிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ரத்னா அப்படின்ற அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாவம் உடம்பு முழுக்க காயத்தோட இருக்காங்க. அவங்களால சரியா கூட சாப்பிட முடியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டை யாரோ ஒருத்தவங்க கதவு தட்டுறாங்க. யாருன்ட்டு ரத்னாவோட அம்மா போய் பாக்குறாங்க. வேற யாரும் கிடையாது, இந்த வீட்டுக்கு கடன் கொடுத்த கடங்கார தான். வீட்டுக்கு வந்ததுமே எவ்வளவு நாளுமா ஆகும், பணத்தை எப்பதான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, கொடுத்துறாங்க சார் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன எப்ப வந்தாலும் கொடுத்துறேன் சொல்றீங்களே தவிர ஒரு ரூபா கூட கையில கொடுக்க மாட்டீங்க, இதுக்கு நீனும் உன் பொண்ணும் உன் புருஷன் செத்த மாதிரி தூக்கு போட்டு செத்துலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த ஊருக்கு ஹீரோ வந்துட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்ததுமே ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, ரத்னாக்காக நீ திருப்பி வருவோம்னு நினைச்சேன், கண்டிப்பா வந்துட்டல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப இவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கிறவரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு கதவை சாத்திட்டு போறாரு. டே அவன் யாரப்பன், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறப்ப, டே ரத்னா வந்ததுல இருந்து இந்த ஊர்ல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, அதை பத்திலாம் பெருசா எடுத்துக்காத, ஃபர்ஸ்ட் அப்பாவை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பானா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும் போது இவரோட வீட்டை தான் தங்கி இருந்திருப்பாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல மிகப்பெரிய மந்திரவாதியா தான் இருந்திருப்பாரு. ஆனா இப்போ வயசாயிடுச்சு அப்படின்றதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா வீல் சேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஹீரோ பார்த்ததுமே தான் பொண்டாட்டி கிட்ட, பையன் வந்திருக்கான் பாரு, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ போயிட்டு தன்னோட ரூம்ல ரெஸ்பிரஸ் ஆயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்னா அப்படின்ற பொண்ணை ரொம்ப நாளா போய் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இவரு பேய் ஓட்ட கடுத்தது, பேயால ஒரு பொண்ணு இறந்த கடுத்தது, இவரு ஜெயிலுக்கு போயிருப்பாருல, இதனால வந்து பாத்தீங்கன்னா ரத்னா கிட்ட பேசுறதே விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்ததா இவரு ஜெயில இருக்கும் போதுதான் இவங்க அம்மாவும்
அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. கடைசியா எங்க அம்மாவோட முகத்தை கூட இவரால பார்க்க முடியல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, உன்னால தான் அந்த பொண்ணு செத்தா அப்படின்னா நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு கண்டிப்பா தெரியும். நீ கடவுளை உன் வாயால மட்டும் வேண்டாத, உன் மனசால வேண்டு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடவுள் உனக்கு நன்மை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றாரு, தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு நேரா ரத்னாவோட வீட்டுக்கு போறாரு. அங்க போன கத்து ரத்னாவோட அம்மா, வாங்கப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, குடிக்க என்ன வேணும், காப்பியா டீயான்னு சொல்லி கேட்கிறப்ப ஃப்ரெண்டுக்காரக்கு என்ன பண்றான், ஹீரோ பாக்குறான். ஹீரோ எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஃப்ரெண்டு மட்டும் எனக்கு ஒரு டீ கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க டீ குடிச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ ஒரு கேள்வி கேட்கறான், ரத்னா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவ என்னப்பா பண்றது, அவ எப்ப இந்த ஊருக்குள்ள வந்தாலோ அவ என்ன பண்றா ஏது பண்றான்ட்டு அவளுக்கே தெரியல. நட்ராத்துல ஏஞ்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. உடம்பு முழுக்க அப்படி ஒரு காயமா இருக்கு. என்னால அந்த பொண்ணை காப்பாத்த முடியும்ட்டு நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே ஹீரோக்கு என்ன பண்றான், ரத்னா நான் பாக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட பெட்ரூம் குள்ள போய் பாக்குறப்ப அந்த பொண்ணு படுத்த படுக்க இருக்காங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விகாரமா இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்தும் ஹீரோ என்னால முடியாது மச்சான், என்ன விட்டுரு நண்பா விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, ஹீரோட பேரை சொல்லி, அவன் கிடையாதுடா நீனு, அவன் எப்பயோ செத்துட்டான்னு நினைக்கிறேன், அவனுக்கு யாரும் கஷ்டப்பட்டா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, ஆனா நீ இவ்வளவு சுயநலமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா, சரி நான் கண்டிப்பா வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றான், ரத்னாவோட கையை பிடிச்சிட்டு நான் பிரேயர் பண்றேன், திருப்பி என் கூட சேர்ந்து நீ பிரேயர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அவங்க அம்மா என்ன பண்றான், வெளில போய் சுடுத்தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டான். வெளில வந்து பாத்தீங்கன்னா இடி மின்னல் மழை அப்படின்ட்டு சொண்டு அடிச்சிட்டு இருக்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு மயக்கம் போட்டுட்டா. ஏய் ரத்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன அவங்க அம்மா கூப்பிட போறப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மூச்சு பாக்குறா. அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா வெளியே விளக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த விளக்கு எடுத்துட்டு அந்த பெண்ணோட பெட்ரூம்குள்ள போய் பாக்குறப்ப ரத்னாவை அந்த இடத்துல காணும். இங்க இந்த பொண்ணு போனா அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்க ஒரு இடத்துல ஹீரோ நின்னு அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த ரத்னா பொண்ணு என்ன பண்றா, அந்த விளக்க பூதி அணைக்கிறா. டக்குனு ஹீரோ அதை பத்த வச்சு பாக்குறப்ப வீட்டை விட்டு வெளியே ஜன்னல் வழியா போறதை ஹீரோ பார்த்துட்டு ரத்னா ரத்னா அப்படின்ட்டு அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. வெளியே போனா கொற்ற மேல அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனானே தெரியல. எல்லாரும் இந்த பொண்ணு பேரு சொல்லி கூட்டிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு பார்த்தா அந்த வீட்டு மேல உட்காந்துட்டு இருக்கா. இத பாக்குறவங்க அம்மாக்கு, ஏய் கூரை மேல என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே இறங்கு ரத்னா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு வந்து பார்த்தா படாரம் போயிட்டு அவங்க அம்மாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. உடனே ஹீரோ என்ன பண்றான், பிரேயர் பண்ணிக்கிட்டு, ரத்னா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ணாத, சொன்னா கேளு கேளு அப்படின்றப்ப ரத்னாவா அவ எப்பயே செத்துட்டாடா, அது மட்டும் இல்லாம இப்ப நீங்களும் சாக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்கு. உனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அதனால நீ வீக்கா இருக்க, அதனால ஈஸியா உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பேயை போட்டுறாங்க. அந்த பேய் போன கடுத்தது ரத்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அழகா இருக்காங்க. ரத்னா ஹீரோக்கு நன்றி சொல்றாங்க, எனக்காக நீ திருப்பி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல அவங்க அம்மா கிட்ட உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டலாமா, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் ரத்னாவோட பணத்தை புதைக்கிறதுக்காக எடுத்து போயிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொறுத்தவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடாது, இவ தப்பான தொழில் பண்ணனாலதான் இந்த பொண்ணு இப்படி இறந்து போனா, அவளோட பணத்தை வந்து இங்க புதைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சமாதானப்படுத்தி ரத்னாவோட பணத்தை புதைக்கிறதுக்காக அந்த கல்லறைக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு. இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்திருப்போம். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு கர்ப்பமா இருக்க பொண்ணு இருக்கா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க கணவர்கிட்ட, எனக்கு பசிக்குது, நீங்க என்ன பண்றீங்க, மாம்பழம் வேணும், போய் மாம்பழம் பறிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு என்ன பண்றாரு, மாம்பழம் பறிக்கிறதுக்காக போறாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, கிணத்துல தண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணி எடுக்க அந்த தண்ணிக்கு பத்தி அதுல இருந்து பாம்பு வருது. அதை பார்த்ததும் அந்த பொண்ணு கீழே வந்துட்டா. அப்ப அந்த பாம்பு என்ன பண்ணுது, இந்த பொண்ணோட மேல கேரளான்னு சொல்லி பாருப்ப இந்த பொண்ணு அப்படியே தாழ்ந்துட்டு வீட்டுக்குள்ள போறா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியே இறந்து போன அந்த ரத்னா பணமா இருக்கிறத காட்டுறாங்க. அந்த விஷயத்த பார்த்து இந்த பொண்ணு கதவை சாத்துறா. அந்த பணம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள நிக்குது. அதை பார்த்து இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் அந்த பொண்ணோட புருஷன் வீட்டு வாசல் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். டேய் என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்காரன் கேட்கிறப்ப, நேத்து நைட்டு என் பொண்டாட்டி மாம்பழம் வேணும்னு சொல்லி கேட்டா, அதை பறிச்சுட்டு வர காட்டியும் அவளுக்கு பிரசவலி வந்துட்டு போல இருக்கு, அந்த பிரசவத்துல என் குழந்தை செத்து போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப, டேய் இந்த ஊருக்கு எப்ப ஹீரோ வந்தானோ அப்பையில இருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் அந்த ஊரை விட்டு அனுப்பணும்டா அப்படின்ற மாதிரி அவனை பத்தி ஹீரோ பத்தி இவன் கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி இப்ப ஹீரோக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானா, ரத்னாக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணு ஏன் இப்படி ஆனா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ ஊருக்கு போனதுக்கு அடுத்தது ரத்னாவோட அப்பா ஏகப்பட்ட கடன் வாங்கினதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. ஒரு நாள் ரத்னா என்ன பண்ணிருக்கா, யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டு போயிட்டு என்ன வேலை பண்ணா இல்ல என்ன தொழில் பண்ண தெரியல, ஆனா அந்த
பொண்ணு கிட்ட கை நிறைய பணம் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமா கடனை அரைச்சிருக்கா, இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முழு விபரம் தெரியணும்னா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்ச குருக்கன் கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா அவனை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போறான். ஆனா அவங்க என்ன பண்றான், ஹீரோ பிடிச்சி செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். இதுக்குள்ள அந்த ஊருக்குள்ள வந்த நீ வரக்கூடாது, வந்ததுல இருந்தா இங்க பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு என்ன கேக்குறானா, அதை விடு, ரத்னா பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப என்ன தெரியும்னா, நான் அடிக்கடி நகரத்துக்கு ஒரு வேலையா போவேன், அப்ப பப்ல வந்து பார்த்தா இந்த பொண்ணு அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தா, அதுவும் மிகப்பெரிய பணக்காரங்க கிட்ட எந்த ஒரு பாதுகாப்பு சாதனமும் இல்லாம போயிட்டு வருவா, அதனாலதான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கு, அதனாலதான் வந்து பார்த்தா அவன் செத்தே போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்த வந்து பார்த்தா ஹீரோ வந்து ஏத்துக்கவே மாட்டான். அன்னைக்கு நைட்டு குருக்க என்ன பண்றான், அவன் பொண்டாட்டி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா வெளியே யாரோ ஒருத்தவங்க இவன் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுது. இவனுக்கு என்ன பண்றான், வெளில போய் பார்க்கறான். பார்த்தா அவன் பக்கத்துல தான் இறந்து போன ரத்னா நிக்கிறா. பட் அது அவன் கண்ணுக்கு தெரியல. ஆனா டக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டான். அதுக்கு அடுத்ததா இப்போ கூட ஒருத்தன் இருப்பான். அவனு வந்து பார்த்தா ரத்னா பத்தி தப்பா தான் பேசிட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்தா வண்டியில வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது சைடு மிரரை பாக்குறப்ப பின்னாடி சீட்ல ரத்னா உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. டக்குன்னு அவன் பயந்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்றான். அப்போ வந்து பார்த்தா ரத்னா அவன் பக்கத்துல நிக்கிறப்ப அவன் என்ன பண்றானா, போதையில உனக்குலாம் லிஃப்ட் எல்லாம் தர முடியாது, உனக்கு கூட்டு போனா என் பொண்டாட்டி என்ன கோச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இப்ப அப்படியே கட் பண்ணா திருப்பி குருக்கனை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றானா, பெட்ரூம்ல தான் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு அன்பே ஆறுயிரே அப்படின்றப்ப அந்த பொண்டாட்டிட்ட இருந்து போன வாழ அடிக்குது. என்னடி போன வாழ அடிக்குதுன்னு சொல்லி பார்த்தா பக்கத்துல உண்மையால போன படுத்திருக்கு. ஐயோ இவன் கத்துறான், என்னங்க ஆச்சு அப்படின்ட்டு அவங்க பொண்டாட்டி பெட்ரூம் கதை திறந்து பாக்குறாங்க. அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு போயிட்டு அவன் தூக்கு போட்டு இறந்து போயிட்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா குருநாதர் என்ன சொல்றான்னா, இங்க நடக்கிறது எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு, ஒரு விதி இருக்குனால அந்த விதி தன்னோட வேலையை ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா ரத்னாவோட அம்மா என்ன பண்றாங்க, சுடுகாட்டு பக்கம் சுத்திட்டு இருக்கப்ப அவங்க பொண்ணோட டெட் பாடி வெளில வந்திருக்கத பார்த்துட்டு அல்லாஹ் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணா, அவளுக்கு ஏன் இப்படி தண்டிக்கிற, ஏதாச்சும் தப்பு பண்ணா மன்னிச்சிரு, என் பொண்ணு நிம்மதி இல்லாம இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லி அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த சமாதியை சுத்தி ஒரு துணியால மூடுற மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்ததா ஊருக்குள்ள என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பேய போட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் ஆட்டி வச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா குருநாதரும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணனால அவரோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நோய்வாய்ப்பட்டு படுத்த படிக்க ஆயிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் இறந்தே போயிட்டாரு. அதனால ஹீரோக்கு என்ன பண்றான், தன்னோட குருநாதரோட இறுதி அஞ்சலா எடுத்து நடத்திட்டு இருக்கப்ப அந்த ஊரை சேர்ந்த எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவன் வந்ததுக்கு அடுத்து தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதனால இவன் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா, போனா போதுன்ட்டு உங்களை காப்பாத்தலான்னு வந்தேன், ஆனா நீங்க எனக்கே வந்து இப்படி வேட்டு வைக்கிறப்ப அந்த பேய்கிட்ட அடிப்பட்டு சாவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டோட நைட்டா பூரா காலி பண்ண முடிவு பண்றான். அதே மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, அவங்க இறந்த தெரியாம அவங்கள பார்க்கலாம்னு சொல்லி பரப்ப சுடுகாட்டுல அவங்க போன மேல இருக்கத பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள போக கூடாது அப்படின்ற மாதிரி பயத்திலே திருப்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப பஸ்ல ஹீரோ பார்த்துட்டு அம்மா யார்பா நீ புதுசா இருக்க, எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவங்க வந்து பார்த்தனா ரத்னாவோட ஃப்ரெண்டு தானா. ரத்னாவும் இவங்களும் வந்து பார்த்தனா சிட்டில ஒரு பார்ல அந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுற பொண்ணுங்களா இருந்திருக்காங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக சில பிளாக் மேஜிக்லாம் பண்ணியிருந்திருக்கிறார். அப்படி பிளாக் மேஜிக் பண்றதுக்காக ஆடு கோழி அப்புறம் மாடுகளோட ரத்தத்தை பயன்படுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மனுஷனோட ரத்தம் தேவைப்படுது அப்படின்றப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறுத்திருக்கா. அதுக்கு அடுத்து தான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதெல்லாம் சேர்ந்தது யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப குருக்கனோட ஒருத்தன் இருப்பான்ல அப்பந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால கீரைக்கு என்ன பண்றான், திருப்பி தன்னோட கிராமத்துக்கே போறான். அங்க போன கத்து ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, உனதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோம்ல, எதுக்குடா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிக்கிறப்ப ஹீரோக்கு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு தாண்டா பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு பொலன்னு பொலந்துட்டு இருக்கிறான். அதோட இந்த சூனி வைக்கிறான்ல அவன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்களும் வந்து பார்த்தா இந்த வீட்டை காட்டுறாங்க. அப்போ பேரு வந்து பாத்தீங்கன்னா பரட்ட தலை. அந்த பரட்ட தலையை பாக்குறதுக்காக தான் ஹீரோ போறான். ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டையும் காட்டி கொடுக்குறான். வீட்டுக்குள்ள போனதும் அவனை காணும். அப்பதான் தெரியுது அவன் சுடுகாட்டுல இருந்து ஏகப்பட்ட பணங்களை எடுத்துட்டு வந்து சில ரத்த காவலாம் கொடுத்து சூனியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒருத்தவங்க யாரோ பலார்னு அடிக்கிறாங்க. யாரும் சொல்லி பார்த்தா வேற யாரும் கிடையாது, அந்த பரட்ட தலை தான். ரத்னா வந்து பாத்தீங்கன்னா இவன் கிட்ட தான் சூனியம் பச்சிருந்திருப்பா. ஆனா அந்த பொண்ணுக்கு மனித குரல் கேக்குது அப்படின்றக்காக இனிமேட்டு அந்த சூனியம் வேணா அப்படின்ற மாதிரி சொல்லி போயிருப்பா. அவன் எதுக்கு இந்த பொண்ணு சூனியம் பச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப அழகா இருக்கணும், தான் மட்டும் தான் இந்த உலகத்துல அழகா இருக்கணும், நிறைய கஸ்டமரை ஈர்க்கணும் அப்படின்றக்காக தான் இந்த பொண்ணு இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில மனித ரத்தம் தேவைப்பட்டனால அப்படிப்பட்ட சூனியமே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு நகர்றப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா எங்க அந்த பொண்ணு வெளில போனா உண்மையெல்லாம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேயை கிறக்கி அவளை கொலை பண்ணிருக்கா. அன்னைக்கு அவன் மனித ரத்தம் கொடுக்காம போயிட்டா, இன்னைக்கு நான் போன பலி கொடுத்து என்னோட சக்தியை பெருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் உங்க குருநாதர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. நம்ம கடவுளை உண்மையா வேண்டுனா கண்டிப்பா கடவுள் வந்து நமக்கு நன்மை கொடுப்பாரு அப்படின்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தான் மனசார வேண்டாரு. கடவுளை
அவளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயக்கட்டை அவுத்து விடுறாரு. ஹீரோக்கு உதவியா வந்து பாத்தீங்கன்னா ரத்னோட ஆத்மா நிக்குது. இந்த உண்மையை கண்டுபிடிச்சனால அது மட்டும் இல்லாம அவனையும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அழிச்சிட்டான்ல, அதுக்காக இந்த ஆத்மா என்ன பண்ணுதான் ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு போகுது. அதுக்கடுத்த ஊர் மக்களுக்கு எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. ரத்னா அப்படின்ற பொண்ணு நல்ல பொண்ணு தான், இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சில பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரத்னாவோட பணத்தை திருப்பி அந்த ஊரே சேர்ந்து மறு அடக்கம் பண்றாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரத்னோட அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா தான் பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு அப்படின்றத இந்த ஊர் ஏத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி தன்னோட ஊருக்கே போலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிறப்ப போலீஸ்காரங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்டு பேரை சொல்லி அவரை பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறப்ப பாத்திருக்கேங்க, என் ஃப்ரெண்டு தான் வீட்டுல இருக்காரு அப்படின்றப்ப இல்லங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, அவரோட டெட் பாடி கொடுத்துட்டு போலாம் சொல்லி தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஹீரோ வரும்போது ஒரு கார் விபத்து நடந்துச்சுல, அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இறந்து போயிருப்பாரு. அத பணத்தை கொடுக்கறதுக்காக தான் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. இந்த ஒரு ட்விஸ்ட ஹீரோ மட்டும் இல்ல படம் பார்த்துட்டு இருக்க நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கூட நின்னுட்டு நன்றி சொல்ற மாதிரி தெரியுது. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி சூனியம் பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட படங்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி படங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு தமிழ் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் பை.